ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அதில் பர்டிகுலராக மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் இருக்குல்ல, ஸோ அந்த யூனிட்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது எந்த யூனிட் அப்படின்னா உங்களுக்கு 7th யூனிட். ஓகே, டிப்ளமா சிலபஸில் 7th யூனிட்டில் உங்களுக்கு செப்பரேட்டாகவே மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற டாபிக் இருந்திருக்கும். நம்ம வந்து அதுக்கான ஃப்ரீ கிளாஸஸ்மே நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம் டு கம்பேர் வித் இன்ஜினியரிங் கொஷின் பேப்பர். இன்ஜினியரிங் வந்து என்ன அப்படின்னா மாட்ரேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜென்ரலாக சொல்கிறேன் நான். இன்ஜினியரிங் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சர்க்யூட் தியரியில் கிராஃப் தியரியெலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது சிலபஸில் மென்ஷன் பண்ணலாம், ஆனால் கிராஃப் தியரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் அதை கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை மேம் இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்னென்னா அதுலேயும் மைக்ரோ ப்ராசஸர் கொஷின்ஸ்லாம் என்னோட சைட்லேருந்து வந்து ரொம்பவே ஈஸியாக டேரக்ட் கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. இது நம்ம நிறைய கொஷின்ஸ் நம்மளே எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அது 141லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா microprocessor are classified into different category based on their instruction set size. 8-bit microprocessor can directly address how much memory space. ஆக்சுவலாக இந்த கொஷின் இவ்வளோ லென்த்தியாக கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கே விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு 8-bit மைக்ரோப்ராசஸருக்கான மெமரி ஸ்பேஸ் என்ன, இதுதான் கொஷின்மா. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளூ மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நீ அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். ஜஸ்ட்டு 8-bit மைக்ரோப்ராசஸரில் உனக்கு மெமரி ஸ்பேஸ் என்ன அப்படின்னா இது ஜென்ரல் கொஷின், பேசிக் கொஷின். என்ன அப்படின்னா 64 KB அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு வார்த்தை தான் அதில் கொஷின் இருக்குது. உனக்கு 8-bit மைக்ரோ ப்ராசஸராக இருந்ததுன்னா அதுக்கான மெமரி ஸ்பேஸ் என்ன அப்படின்னா உனக்கு 64 KB. இது உனக்கு டைரக்ட் கொஷின். அதாவது நீ அந்த டாபிக் எடுத்த அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இதுவே வந்து என்னது நம்ம சொல்லியிருப்போம், எவ்வளோ பவர் சப்ளை, எத்தனை டியூட்டி சைக்கிள், இதெல்லாமே கிளாக் ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே பார்த்துருப்போம். அதில் மெமரி ஸ்பேஸ்மே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகே, தென் அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்களேன். ப்ரோக்ராம் கவுண்டர் ரிஜிஸ்டர் இன் அண்ட் 8085 மைக்ரோ ப்ராசஸர் பிளே எ க்ரூஷியல் ரோல் இன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். இது வந்து அவன் என்ன கொடுத்துருக்கானா ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் கொஷின் என்ன அப்படின்னா வாட் ஹேப்பன் டு பி பிசி ஆஃப்டர் ஃபெச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது பிசி ஆனது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே கொஷின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நீ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை நீ படிக்காமல் அது நமக்கு விஷயம் இல்லை. ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலே அதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணதுக்கப்புறம் உனக்கு ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணணும். ஸோ உனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஆப்ஷன்லேருந்து நீ ஆன்சர் அடிக்கலாம். எப்படின்னா ரிமைன் அன்சேஞ்சு, அதாவது சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குமா, தப்பு. ரீசெட் டு 0 அப்படின்னா அது உனக்கு எப்போ 0 ஆகும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக எனக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் 0 ஆகி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணணும்னு சொல்லி நான் உனக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் வராது. ஓகே, அப்போ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இட் இஸ் இன்க்ரிமெண்டட் பை தி நம்பர் ஆஃப் பைட்ஸ் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ பேஸ்டான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அது என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஆனது எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓரளவு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அடுத்தது பாருங்களேன், அட்ரஸிங் மோட் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஸ்பெசிஃபைங் தி லொக்கேஷன் ஆஃப் ஆப்பரண்ட் இன் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இமீடியட் அட்ரஸிங் மோட் ஆஃப் 8085 தி ஆப்பரண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாரு எல்லா கொஷினுமே டேரெக்டாக கொடுக்கல. ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா மேம் கொஷின்ஸே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தது, படிக்கிறதுக்கே டைம் எடுத்தது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கொஷின்லாம் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லாம் நமக்கு தேவையே கிடையாது. கொஷின் என்ன 8085 இமீடியட் அட்ரஸிங் மோடில் என்ன ஒர்க்கு அதை தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த ஆப்பரண்ட் அப்படிங்கிறது அங்கே என்ன பண்ணுதுன்னு இதுவும் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னது இமீடியட் அட்ரஸிங் மோடை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் வந்து என்னது
அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எதில் வரும் அப்படின்னா அட்ரஸிங் மோடில் 5 கைண்ட் ஆஃப் அட்ரஸிங் மோடு பார்த்துருப்போம். டைரக்ட், இன்டைரக்ட், இமீடியட் அட்ரஸிங் மோடு இதெல்லாமே படிச்சிருப்போம். பட் இமீடியட் அட்ரஸிங் மோடில் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம. அதாவது அந்த அட்ரஸிங் மோடுக்கான அட்ரஸ் வந்து எனது பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து ஏஎன்பி நம்ம ரெண்டுமே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எய்தர் ரிஜிஸ்டரில் இருக்கும் இல்லைனா பார்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். மற்றதெல்லாம் பாருங்கள், ஈவன் உனக்கு ஆன்சரே தெரியலனா கூட என்ன பண்ணலாம், 4 ஆப்ஷனை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். அப்படி பார்த்தனா மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுது. இது எல்லாமே எதில் வராது, இமீடியட் அட்ரஸிங் மோடில் வராது. மற்ற அட்ரஸிங் மோடில் வரும். பட் இமீடியட் அட்ரஸிங் மோடில் என்ன வரும்னா ஒன்று ஏ இல்லைனா பி. ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா எய்தர் ரிஜிஸ்டரில் இருக்கும் இல்லைனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னா அட்ரஸ் இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் உனக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மேபி உனக்கு ஆன்சர் கீழே ஏ வரதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர, ஆனால் ஆப்ஷன் பி வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல கொஷின். ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, 8085 மைக்ரோ ப்ராசஸர் ஹாஸ் ஏ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஃப்ளாக். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு கிளாஸஸும் எடுத்துருக்கிறேன். தட் இண்டிகேட் தி அவுட்கம் ஆஃப் வேரியஸ் ஆப்ரேஷன். ஆமாம், ஒவ்வொரு ஃப்ளாகும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா விச் ஃப்ளாக் இண்டிகேட் தி ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் டியூரிங் அரித்மேட்டிக் ஆப்ரேஷன். இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், 8086 தான் உங்களுக்கு நான் என்னென்ன எடுத்திருப்பேன், நிறைய ஃப்ளாக் எடுத்திருப்பேன். 8085க்கு 5 ஃப்ளாக்னு தான் எடுத்திருப்பேன். ஓகேவா? நான் என்னோட கிளாஸஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தா உனக்கு வந்து இங்கே இருக்கிற ஃப்ளாகு ஓகே 8085க்கு 5 ஃப்ளாக் சொன்னோமா. ஸோ அப்போ அந்த ஓவர்ஃப்ளோ கண்டிஷனுங்கிறத வந்து 86க்கு நம்ம அடிஷ்னலாக பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்னே நம்ம பார்த்துருப்போம். ஓ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அங்கே ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்னு 8086ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேல்யூ 1 இருந்ததுன்னா இண்டிகேட் பண்ணும், 0 இருந்தால் தேர் இஸ் நோ ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ இங்கே அவன் என்ன கொஷின் கேட்டிருக்கானா 85ல் எந்த ஓவர்ஃப்ளோ கண்டிஷனை எந்த ஃப்ளாக் ஆனது இண்டிகேட் பண்ணுது. இப்போ இதை பார்த்தேன்னு வச்சுக்கேன், 0 ஃப்ளாக்னா நான் என்னப்பா சொல்லியிருப்பேன், அங்கே 0 வந்துச்சுன்னா அங்கே என்ன வரும், அந்த இதை இண்டிகேட் பண்ணுறது 0 ஃப்ளாக். அதே மாதிரி இது சைன் ஃப்ளாக்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், அங்கே நம்பர் 1 வருது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது சைன். அதே மாதிரி தான் எனக்கு கேரியும் வந்து கேரியை வரக்கூடியதை இண்டிகேட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னா அடுத்த இது என்ன அப்படின்னா அப்போ ஓவர்ஃப்ளோ கண்டிஷனை எனக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஃப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கேரி ஃப்ளாக் தான் என்ன பண்ணுது, ஓவர்ஃப்ளோ கண்டிஷனையும் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இண்டிகேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா கேரி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது அப்படின்னா எனக்கு அங்கே அடுத்தடுத்து என்ன வரும், அங்கே ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8085ல் பர்டிகுலராக ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்போ அப்படி பார்த்தா இருக்கக்கூடிய ஃப்ளாகில் எது ஓவர்ஃப்ளோ கண்டிஷனையும் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எனக்கு அடிஷ்னலாக கேரி ஃப்ளாக் தான் அந்த ஒர்க்கை பண்ணுது. ஓகேங்களா? இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷின் தான். இதை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கணும். எப்படின்னா 86க்குலாம் இத்தனை ஃப்ளாக் இருக்குது, இத்தனை ப்ராசஸாக பண்ணுது, அப்போ 85ல் 5 தான் இருக்குது அப்படிங்கும் போது அப்போ இது உங்களுக்கு நீ அந்த இதை ஃபுல்லாக படிச்சிருந்த ஃப்ளாகை ஃபுல்லாக படிச்சிருந்த அப்படின்னா இந்த இது வந்து உனக்கு இந்த பாயிண்ட் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரி ஃப்ளாகுங்கிறது கேரி இண்டிகேட் பண்ணுது, இன்க்ளூடிங் எனக்கு ஓவர்ஃப்ளோவையும் இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா when designing an assembly language program of 8085 it's important to consider efficiency. ஓகே, which of the following technique can improve program efficiency. இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உனக்கு ப்ராசஸர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பேசிக்ஸ் படிப்போம்ல, ஸோ அதில் இருக்கக்கூடியதுமா இது. ஆனால் வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் கொஷின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ரோக்ராம் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, லூப்பிங்கு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங், இந்த மாதிரி சம் டெக்னிக்ஸு. ஓகேவா? அதில் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே இருக்கிறதுல எந்த டெக்னிக் வந்து எனக்கு ப்ரோக்ராம் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கில் லூப்பிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, சப்போஸ் நீ படிக்கலை, இந்த கொஷின் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாகவே நீ கவர் பண்ணலை அப்படின்னா கூட கீழே ஆப்ஷன் வச்சு அடிக்கலாம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, என்னோட ப்ரோக்ராம் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ டார்கெட் வந்து என்னது, உன்னோட ப்ரோக்ராம் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே யூஸிங் இமீடியட் அட்ரஸிங் மோட் வென் எவர் பாசிபிள். எனக்கு அட்ரஸிங் மோடு நிறைய இருக்குது. ஸோ அதை நான் இமீடியட் அட்ரஸிங் மோடை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ப்ரோக்ராம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ கிடையாது. எம்ப்ளாயிங் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் மல்டிபிள் ஆப்ரேஷன். ஸோ இது எனக்கு என்ன ஆகும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது, ரெடியூஸ் தான் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆப்ரேஷன்
ப்ளஸ் எனக்கு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எஃபிஷியன்சி வந்து டிலே ஆகுறதுனால ரெடியூஸ் தான் ஆகும். ஸோ அதனால் அதுவும் வராது. ஃப்ரீக்வெண்ட்லி சேவிங் அண்ட் ரீஸ்டோரிங் டேட்டா ஃப்ரம் மெமரி, இது டிஃபால்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். ஸோ பர்டிகுலராக நான் எஃபிஷியன்சி அப்படின்னா இந்த லூப்பிங் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணும்போது, லூப்பிங் அப்படின்னா அன்னெசரி லூப்பை நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது, ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லா டேட்டாஸும் வாங்கி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட்டோட இந்த ஆர்டர் வைஸ் வந்து என்னது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சில டேட்டாஸ் ஆனது தங்கி இருந்ததுன்னா ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எஃபிஷியன்சியானது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது என்ன கொஷின்? ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரப்ட் ஆர் ஏ மெக்கானிசம் for the 8085 to temporarily suspend the current programming execution. What is the typical reason for using interrupt? ஸோ இதுக்கும் பாரு ரொம்ப சிம்பிள். இன்ட்ரப்டை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஓகே, அங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டான், இன்ட்ரப்ட் தான் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டான். ஓகேங்களா, அதாவது கரண்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அங்கே யூஸ் ஆகக்கூடிய மெக்கானிசம் இன்ட்ரப்ட்னு சொல்லிட்டா அது நமக்கு தேவையே கிடையாது. கொஷின் என்ன அப்படின்னா இன்ட்ரப்ட்டுங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இன்ட்ரப்ட் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரப்ட்டுங்கிறது என்னன்னு உனக்கு தெரிஞ்சாலே நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? என்னன்னா இன்ட்ரப்ட் அப்படிங்கிறது என்னது, CPU ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குங்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டிவைஸோட எனக்கு கனெக்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், இன்ட்ரப்ட் ஆனது எனக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டு பெர்ஃபார்ம் ஏ காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இதெல்லாம் சிபியூட ரிலேட்டடு. ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரப்ட்டுக்கு இந்த ஆன்சர் வராது. அதே இது பாருங்களேன், டு ஹேண்டில் ஆன் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் ரெக்வயரிங் இமீடியட் அட்டென்ஷன். அதாவது எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் அப்படின்னா எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து இமீடியட்டாக எனக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு டெம்பரவரியாக யூஸ் ஆகக்கூடிய மெக்கானிசம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இன்ட்ரப்ட். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, சி அண்ட் டி எல்லாம் பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் அ ஓவரால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டு அக்சஸ் தி ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன் அப்படின்னா அதே மாதிரி மெமரி லொக்கேஷனுக்கு வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், ஸ்டாக் பாயிண்டர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்ட்ரப்ட்னு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா எனக்கு இமீடியட் அட்டென்ஷன் வெளியில் பெரிபரல் டிவைஸை எனக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு யூஸ் ஆகக்கூடியது இன்ட்ரப்ட். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 146க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் அதுக்கு அடுத்தது the stack is dedicated memory area in the 8085 microprocessor. Okay, what is the primary purpose of the stack? அதாவது ஸ்டாக்கோட ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே மேலே என்ன கொடுத்துட்டாங்க பாரு, ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டெடிகேட்டட் மெமரி ஏரியா 8085க்கான மெமரி ஏரியாவை டெடிகேட் பண்ணக்கூடியது. அப்போ ப்ரைமரி பர்பஸ் என்ன, ஸ்டாக்கை வந்து ப்ரைமரியாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாக், அதாவது ஸ்டாக்கோட ஜென்ரலாக ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டோரிங் தி டேட்டா. ஓகேவா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைமரி பர்பஸ்னாலும் ஓகே, அதோட ஃபீச்சர்ஸ்னாலும் ஓகே, அது என்ன அப்படின்னா ஸ்டோரிங் தி டேட்டா. ஓகேவா, அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ரோட்டீன் அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்படி பார்த்தோன்னா எனக்கு என்ன வரும்னா ஏஎன்பி ரெண்டுமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா எனக்கு சப்ரோட்டீன் அப்படின்னா என்ன ரீசன், ஆக்சுவலாக சப்ரோட்டீன் அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸை வந்து ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் எனக்கு டேட்டாவை என்ன பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னா டெம்பரவரி டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு 147க்கு கரெக்டான ஆன்சர் வந்து உனக்கு ஆப்ஷன் பி. ஓகே, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆக்சுவலாக ஸ்டாக்கோட ஒர்க்கு இது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ பர்டிகுலராக எனக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்ட், அதுவும் பர்டிகுலராக சப்ரோட்டீன் அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாஸ் டெம்பரவரி டேட்டாவை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கும். ஓகேங்களா, ஸோ 147க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 148 கொஷினு. ஸோ இது இந்த கொஷின் பாருங்களேன், இது கொஷினும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினில் ரெண்டு ஆப்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே பாரு 8 அதே மாதிரி அதிக கொஷின்ஸ் 51ல் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா 8051ல். ஸோ 8051ல் எத்தனை ரேம் இருக்கும் எத்தனை ரோம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து நான் ஃப்ரீ கிளாஸஸில் வந்து நான் உனக்கு இதை எடுத்திருக்கிறேன் நான். ஆனால் எப்படி எடுத்திருப்பேன்னா இன்டர்னல் மெமரி எக்ஸ்டர்னல் மெமரின்னு எடுத்திருப்பேன். ஓகேவா, பட் மேம் இங்கே எனக்கு ஒன்றுமே மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷினை நல்லா பாரு, ரேம் அண்ட் ரோம் வித்தின் த சிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்னல் மெமரி தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்டர்னல் மெமரி கேட்கல.
ஓகேவா? ஸோ அவன் டேரெக்டாக மென்ஷன் பண்ணலை. ஆனால் கொஷினை வச்சு நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும், இன்டர்னல் மெமரின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸ்டர்னல் மெமரி வந்து நமக்கு 64 KB தான் வரும். அதாவது ரெண்டுமே 64 KB வரும். நான் கிளாஸ் எடுத்தால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்டர்னல் மெமரி ரெண்டுமே 64 KB தான் வரும். ஸோ கீழே ஆப்ஷனை வச்சே நீ என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிவிட்டு அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், இன்டர்னல் மெமரி என்னன்னு பார்த்தனா அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னப்பா, 128 அண்டு 4 KB. அப்போ 128 ரேமு, 4 KB ரோம். ஓகேங்களா? இது வந்து இது ஈஸியான கொஷின் தான், டேரக்ட் கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது 149 பாருங்கள். கொஷின் வந்து கொஞ்சம் இதுதான், அதாவது எப்படின்னா ஐடியல் மோட் ஆஃப் 8051. இது அந்தளவுக்கு யாரும் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதாவது என்னென்னா நிறைய மோடு, அதாவது எக்ஸிக்யூஷன் மோடு இந்த மாதிரி இருக்கும்போது ஐடியல் மோடில் 8051ங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது நீ கதையாக படிச்சிருந்தனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லைங்கிறதுனால அதிகளவு நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் மோடுனா என்னது, இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபெச், இது ரீசன் இதுதான், இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபெச் பண்ணாத போது ஐடியலாக இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தோன்னா இது நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம அடிக்கலாம். எப்படின்னா ஐடியல் மோடுனா அப்போ எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணியிருக்காது, எக்ஸிக்யூட் பண்ணி எதுவுமே பண்ணியிருக்காது. அப்போ தான் அது ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அப்போ எல்லாமே மோஸ்ட்லி எதில் தான் இருக்கும், இன்ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஏன் வோல்டேஜ்லாம் ரெடியூஸ் ஆகுது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இன்டர்னல் மெமரி எப்படி ஆக்டிவில் இருக்கும், மெமரியெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கிளாக் ஃப்ரீக்வன்சியெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் மெமரியே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ ஏவா பிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் பல்ஸ் ஆர் மாஸ்ட் அண்ட் இன்டரப்ட் கண்ட்ரோலர் இஸ் கெப்ட் ஆக்டிவ். ஓகே, இன்டரப்ட் கண்ட்ரோலர் உனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்டிவில் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தப்பு, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா பர்டிகுலராக ஐடியல் மோடில் இருக்கும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டரப்ட் கண்ட்ரோலர் ஆக்டிவில் இருக்காது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா கிளாக் பல்ஸ் தான் வந்து என்ன பண்ணும், அதாவது சிபியூக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது இது ரெடியாக இருக்குது, அதாவது 8051 அப்படிங்கிறது வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா என்னது, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வந்து என்னது, அப்போ சிபியூக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? அது வரைக்கும் எந்தவித டிவைஸுமே எதில் தான் இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து என்னது ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ சிபியூ வந்து இருக்கா 51 இருக்கா அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு கிளாக் பல்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இனிஷியேட்டே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கிளாக் பல்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அடுத்தடுத்ததெல்லாம் உனக்கு என்ன வரும், மெமரி இதெல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் அதுக்கு அடுத்தது 150. இது பாருங்களேன்ப்பா, இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் உள்ள இன்டெப்த்தாக படிக்கலனாலும் ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவாது படிச்சுக்கோ அப்படின்னு நான் உனக்கு சொல்லியிருப்பேன். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஏஜேஎம்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா உனக்கு ஜேஎம்பிங்கிறது ஜம்ப்புங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஏங்கிறது நமக்கு ஆப்ஷனில் கண்டுபிடிக்கவே முடியாது. இது நீ படிச்சுட்டு போயிருந்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதை நான் ஏற்கனவே கிளாஸஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி பார்த்தா அட்ரஸா, அக்குமுலேட்டரா, அட்ஜசன்ட்டா, அப்சல்யூட் ஜம்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஜம்ப். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது. ஸோ இது எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வருமா, லாஜிக்கலில் வராது, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கலில் வராது. தென் அதுக்கு அடுத்தது இந்த புஷ் புல் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து உங்களுக்கு இது வரும், அப்சல்யூட் ஜம்ப் அப்படின்ட்டு. ஆனால் டேரக்ட் கொஷின் தான், ஆனால் நீ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் படிச்சிருந்தனா உன்னால் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பாருங்கள், எத்தனை கொஷின் 51லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இன் 8051 தி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் தட் ஹேவ் dash or dash as the last digit in their hexadecimal address or bit addressable அப்படிங்கிறது கொஷின். ஓகேவா? இது நம்ம சொல்லியிருப்போம், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டருங்கிறது நான் உனக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், 21 ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். 8051ல் இத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்குமா, ஆனால் அது இம்பார்ட்டன்ட், உள்ளே நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 21 கேட்காம அதோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பொதுவாக அதோட அட்ரஸ் வந்து 80 hexadecimal to FFH, இதுதான் அவங்களோட அட்ரஸ்ஸு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0 and F அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஹைடாக இருக்கிறதுனால என்னால் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலமா. ஒன்று 0 and F ஆர் 8 and F அப்படின்னு வரும். அவங்க லாஸ்ட் டிஜிட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 0 and F இது வரும். புரியுதுங்களாம்மா? ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டரோட அட்ரஸ் வந்து இதுதான் 80H2 இது வரைக்கும் தான் அதோட அட்ரஸ் லிமிட்டு. ஸோ அதில் வந்து உனக்கு லாஸ்ட் டிஜிட் கேட்டிருந்தாங்கன்னா இது வரும், இல்லைனா 8 and F வரும். ஓகே,
தென் அதுக்கு அடுத்தது இதுலேயும் பாருங்களேன், ஒரு கொஷினில் 2 டேஷ் கேட்டிருக்காங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஹேஸ் டேஷ், அதாவது எத்தனை 16 பிட் டைமர் இருக்குது. இது பேசிக் கொஷின் தாம்மா, ஓகேங்களா. அதாவது எத்தனை டைமர் இருக்குது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க, 1 இருக்கா 2 இருக்கா 4 இருக்கா, ஸோ அதை எதில் கான்ஃபிகர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். உனக்கு இதுக்கு ஆன்சரே தெரியலனா கூட பரவாயில்ல, உனக்கு எத்தனை டைமர் ஜஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தேன்னா 8051ஓட ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். 2 16 பிட் டைமர் வந்து 51ல் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஓகேவா, உனக்கு அது எதில் கான்ஃபிகர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா ஆப்ஷனில் இங்கே 2ங்கிறது தான் இருக்குது. ஸோ இப்போ என்னது, எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. உனக்கு இந்த டேஷ் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த ஆன்சர் சியை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா உனக்கு என்னவா, 8051ல் 2 16 பிட் டைமர் இருக்குது. அது எதில் கான்ஃபிகர் ஆகிருக்கும், அதாவது என்னவா கான்ஃபிகர் ஆகிருக்கும்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டராக உனக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களாப்பா. ஸோ இதுக்குமே இன்னுமே 4 இதையும் ஃபில்டர் பண்ணலாம். ரோமு இதெல்லாமே வராது. எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்கன்னா சரி ரிஜிஸ்டராக தான் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஏவா சியா இந்த 2ல் தான் நீ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர்லாம் இதுதான் வரும். நான் சொல்லியிருப்பேன், வீடியோஸ் போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். மெட்டீரியல் எல்லாமே நம்ம பக்கா கொடுத்துட்டோம், பட் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு இதுதான் மெட்டீரியல் நம்மளால் கொடுக்க முடியாதுமா, ஓரளவு பேசிக்ஸாக தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் எனக்கு என்ன ஹாப்பி அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் மெட்டீரியல்லேருந்து வந்தது. இதை ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் நானும் உங்களுக்கு எடுக்கும்போது நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்ததும் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணி தான் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் அப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் கீ நோட் பண்ணிக்கோங்க, பட் அஃபிஷியலாக அவங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, தென் அதுக்கு அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, how many clock cycle 8051 takes to complete one machine cycle. இது டைரக்ட் கொஷின், ப்ராப்ளம் கொஷின். அவங்களுக்கு என்ன சொன்னேன், ப்ராப்ளமேட்டிக்காக கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இது டைரக்ட் கொஷின்மா, ப்ரீவியஸ் இயரில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மிஷின் சைக்கிள் வரும் அப்படின்னா எனக்கு 12 மிஷின், அதாவது ஒரு மிஷின் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை கிளாக் சைக்கிள் வேணும் அப்படின்னா 12 கிளாக் சைக்கிள் வேணும். அது ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுபடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 12 வரும். ஸோ இதை நீ பார்த்து வச்சுட்டு போயிருந்தனா கூட அந்த ப்ராப்ளம் சம்மு கூட ஒர்க் அவுட் பண்ணணும் தேவையில்லை, டேரெக்டாக ஆன்சர் போட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா எனக்கு 8051க்கு வந்து 12 கிளாக் சைக்கிள் தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 154ங்கிறது வந்து டைரக்ட் கொஷின் கிடையாதுமா. ஓகேங்களா, நான் அதையும் சொல்லிடுறேன். ஈஸியான கொஷின் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இப்போ பாரு 155ங்கிறது டைரக்ட் கொஷின், இது நம்ம எடுக்கும் போதே சொன்னது தான். அதாவது 8085ஐயும் 16 பிட் ஏடிசியையும் இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சிப்புக்கு பேர் என்ன, அதாவது ரெண்டுத்துக்குமான இன்டர்ஃபேஸ் சிப் என்ன, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை நான் உனக்கு எடுத்திருப்பேன் கிளாஸு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 8255. ஓகேங்களா, அந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ் இன்டர்ஃபேஸ் நம்ம படிச்சிருக்கோமா. ஸோ இந்த கொஷின் வந்து பேசிக்காகவே கேட்டிருக்காங்க. 8255 அப்படிங்கிறதே மெயின் விஷயமே என்னது, 85ஐயும் 16 பிட் ஏடிசியையும் ஜாயின் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் சிப்புக்கு பேர் தான் எனக்கு 8255. இது பேசிக் கொஷின். நீ இந்த 8255 டெஃபினேஷன் பார்த்தினாலே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கடுத்து பாரு 156. இந்த கொஷினும் நான் உனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன், இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பர் இருக்காது, இல்லைனா ஏன் வரலன்னு கேளுங்கன்னு கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கொஷின் தாராளமாக கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா லோயஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் வைஸ் நம்ம சொல்லியிருப்போமா. ஸோ அதில் லோயஸ்ட் ப்ரையாரிட்டினா லாஸ்ட் ஒன் என்னது, ஐஎன்டிஆர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு என்ன வரும், ட்ராப்பு வருமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இது வந்து ஐஎன்டிஆர், அதுதான் என்ன அப்படின்னா என்னோட லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு இது என்ன 154 இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இதெல்லாம் டேரக்ட் கொஷின், டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். பட் 154 அப்படிங்கிறது நான் அதிகமாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம் நான் நினைக்கிறேன். என்னென்னா சீரியல் கம்யூனிகேஷன் ஆஃப் 8051 த டெக்னிக் ஆஃப் ஹேவிங் the same address for two different register is called. அதாவது 2 டிஃப்ரெண்ட் ரிஜிஸ்டருக்கு ஒரே அட்ரஸ் இருந்ததுன்னா அந்த டெக்னிக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உள்ள இன்டெப்த்தாக படித்தாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதில் எங்கள் சீரியல் கம்யூனிகேஷனுக்குள்ளே போகணும். ஓகேவா, 8051லேயே உள்ள இன்டெப்த்தாக டெக்னிக்கெல்லாம் போய் படித்தாதான் இது என்னன்னு தெரியும். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் பஃபரிங். நான் என்ன ஆன்சர் மென்ஷன் பண்ணுறேனோ நோட் பண்ணிக்கோங்கம்மா, ஃபுல் டியூப்ளெக்ஸ் பஃபரிங். ஓகேவா, இப்போ உன்னால் சப்போஸ் இதை ஆன்சரே பண்ண முடியலனா கூட இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 டிஃப்ரெண்ட் ரிஜிஸ்டருக்கு சேம் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? நம்ம இது வந்து எதில் படிச்சிருப்போம்? டியூப்ளெக்ஸு, ஹாஃப் டியூப்ளெக்ஸு, ஃபுல் டியூப்ளெக்ஸ்லாம் எதில் படிச்சிருப்போம்? நம்ம கம்யூனிகேஷனில் சிடிஎம்ஏ, டிடிஎம்ஏல எல்லாமே படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? அதாவது நிறைய இதை கம்பைன் பண்ணி ஒரு இதாக கொடுக்கறது தான் டியூப்ளெக்ஸு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இதை கம்பைன் பண்ணி ஒரு போர்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, சீரியல் கம்யூனிகேஷனுங்கும் போது அட்லீஸ்ட் நீங்கள் அதை ஐடியா பண்ணி கூட நீங்கள் ஃபுல் டியூப்ளெக்ஸ்ன்னு போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வராது. ரிசீவ் டிரான்ஸ்மிட்லாம் கம்யூனிகேஷனில் வரக்கூடியது. மேபி இவன் கம்யூனிகேஷனுங்கனால இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இல்லை. பஃபரிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பஃபர் ஆகுறதுங்கிறது வேற. இங்கே அவன் என்ன கொடுத்துருக்கான், ஒரே 2 ரிஜிஸ்டருக்கு ஒரே அட்ரஸுங்கும் போது நீ என்ன பண்ணலாம், ஆப்ஷன் டியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஆன்சரே தெரியலனா கூட இந்த மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் பஃபரிங். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 157. When a subroutine is called, the address of the instruction following the call instruction is stored in on the அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தாம்மா. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து ஸ்டாக் பாயிண்டரும் இருக்குது, ஸ்டாக்கும் இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்கான், சப்ரோட்டீன் நடக்கிறப்ப எனக்கு என்ன அட்ரஸ் வந்து எனக்கு அங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, சப்ரோட்டீனா நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு குட்டி குட்டி ப்ரோக்ராம் ரிப்பீட்டடாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குங்கும் போது அந்த இடத்துல எனக்கு என்ன அட்ரஸ் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே போகும் அப்படின்னா ஸ்டாக்குங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் போகும். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் அதெல்லாமே வந்து என்னது, ஒரு ஆஸ் ஏ ரிஜிஸ்டராக ஒரு டிவைஸு. ஸோ இது வந்து ட்விஸ்டடாக கேட்டிருந்தாலுமே மற்றது எல்லாமே ரிஜிஸ்டர்ஸு. ஓகேங்களா? இங்கே அவன் கேட்டிருக்கிறது வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்படி இருக்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 158. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, த கண்டென்ட் ஆஃப் தி அக்குமுலேட்டர் இன் 8085 மைக்ரோ ப்ராசஸர் ஆல்டர்ட் ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னு கேட்டான். அது என்ன கொஸ்டின், அது என்ன ஜம்ப்பு, அப்சல்யூட் ஜம்பில். ஓகே, இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா டேட்டாவை கொடுத்துட்டு அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. ஆனால் அது என்ன இது அப்படின்னா அக்குமுலேட்டர், அதாவது 8085 இருக்கக்கூடிய அக்குமுலேட்டரில் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா CPI 3A. ஓகேங்களா? இதுதான் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து நீ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு தெளிவாக இன்டெப்த்தாக படிச்சிருந்தா தான் இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். நான் இப்போவே சொல்லிடுறேன்ப்பா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். ஆனால் கொஷின் வந்து நீட்டாக கேட்டிருக்காங்க, ரொம்பவே ஸ்டாண்டர்டாக, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி பேலன்ஸ்டாக கொஷின் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது கொஷின். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நீட்டாக 2 கொஷின் கேட்டு மைக்ரோ ப்ராசஸரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ப்ரோக்ராமிங் நான் டீச் பண்ணலை. ஸோ இங்கே என்ன ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்பவும் டஃப்பாலாம் கேட்கல. 2 ப்ரோக்ராமிங் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த வேல்யூ வந்து இமீடியட்டாக உனக்கு ஏங்கிற ரிஜிஸ்டரில் மூவ் ஆகுது, அதே மாதிரி இந்த வேல்யூ பிங்கிற ரிஜிஸ்டரில் மூவ் ஆகிட்டு அந்த வேல்யூவானது பியில் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர் ஆப்ரேஷன் ஏங்கிற இங்கே இருக்குது பாருங்கள், இதில் ஆர் ஆப்ரேஷன் நடக்குது. அப்படி நடந்ததுன்னா எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது என்ன அவுட்புட் வரும்னு கேட்கல. அப்போ அதோட ஃப்ளாகோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த 2 கொஷினுமே உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எடுக்கும் போது இதுக்கான ஆன்சர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் ஆன்சர் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால தான் ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி 160யும் ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான், இந்த வேல்யூ வந்து ஏங்கிற ரிஜிஸ்டரில் இமீடியட்டாக மூவ் ஆகுற மாதிரியும் ஆர் ஆப்ரேஷனும். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா RAL அப்படிங்கிறது உங்களுக்கு இது ரொட்டேட் லெஃப்ட் சைடு வந்து அதாவது ரொட்டேட் அக்குமுலேட்டர் லெஃப்ட். இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மீனிங்கு. ஸோ ஆர் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் லெஃப்டாக ரொட்டேட் ஆணுச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு செப்பரேட்டாகவே இந்த வீடியோ போட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வந்ததுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, ப்ரோக்ராமிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் அதில் உங்களுக்கு இதை கிளியராக எடுக்கிறேன். ஓகேங்களாம்மா? ஸோ அதனால் மைக்ரோ ப்ராசஸர் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருந்தது. அதே மாதிரி ஈஸி பேப்பர்ஸ் ஓரளவு நான்
ஆன்சர் கீ குடுக்குறத விட சொல்யூஷன் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாரு. புரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஏக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாட்டி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா போன வாட்டி ஃபுல்லாக கிளாஸஸாக எடுத்ததுனால இந்த வாட்டி வேறு மாதிரி எப்படி பண்ணலான்னு கொஞ்சம் க்ரியேட்டிவாக பார்த்துட்ருக்குறேன். நான் உங்களுக்கு என்னங்கிறத சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.